இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பெரிய கப்பில் உளுந்தை நான் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் எந்த கப்பில் உளுந்து எடுத்திருக்கேனோ அதே கப்பில் 1/2 கப் சர்க்கரை எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக நெய், கலருக்காக கொஞ்சமாக கலர் பவுடர். ஒரு மிக்ஸி ஜாரில் உளுந்தை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. அதுலேயே ஃபுட் கலரையும் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ நம்ம இந்த உளுந்தை நல்லா அரைச்சாச்சு. ஒரு கரண்டி போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சதும் அதில் ஏலக்காய் பொடியும் கலர் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு ஸ்டிக்கியாக இருந்தாலே போதும். இந்த மாதிரி கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது இல்லைன்னா பால் கவர், எண்ணெய் கவர், அது மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவை இதில் ஃபில் பண்ண போகிறோம். அதோட ஓரங்களை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ அதோட முனையில் ஒரு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் சாம்பிள் போட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போட்டு அது மேலேயே சின்னதாக ரவுண்ட் போடணுங்க. உங்களுக்கு நல்ல பெரிய ஜாங்கிரியாக வேணும் அப்படின்னா நல்லா 2 ரவுண்ட் போட்டுக்கோங்க. அதை சுற்றி சின்ன ரவுண்ட் போட்டுக்கோங்க.
உங்களுக்கு எந்த டிசைன் வருதோ அதை நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. என்றைக்குமே ஜாங்கிரி செய்கிறதுக்கு ஃப்ளாட்டான இந்த மாதிரி தரையை ஒட்டின மாதிரி பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக கொஞ்சம் அதுலேயே நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஜாங்கிரி சீக்கிரமாக வெந்துடும். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில். எண்ணெய் லைட்டாக சூடானதையுமே ஒரு ஜாங்கிரியை போட்டு சாம்பிள் பார்த்துக்கோங்க. நம்ம சாம்பிள் பார்த்த முதல் ஜாங்கிரி நல்லா பொரிஞ்சு வந்ததையுமே அடுத்தடுத்த ஜாங்கிரியை போட்டுக்கலாங்க. சீக்கிரமாக வெந்துடும். ஒரு கண்ணு கரண்டி வச்சு திருப்பி விட்டுருங்க. இது போட்டு ரொம்ப நேரம் தேவைப்படாது. 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம ஜாங்கிரியை நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. சர்க்கரை பாகை அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பொரிச்சு வச்சுருந்த ஜாங்கிரியை 2 நிமிஷம் இதில் போட்டு டிப் பண்ணி எடுக்க போகிறோங்க. சர்க்கரை பாகில் ஜாங்கிரி ரொம்ப நேரமாக ஊறணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம போட்டதையுமே இந்த சர்க்கரை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும்.
அவ்வளோதாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஜாங்கிரி ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.